வேதம் சொல்கிறது, உன்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன்னுடைய முழு பலத்தோட செய். உன்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன்னுடைய முழு பலத்தோட செய். நல்லா கவனிச்சுங்க, இந்த உலகத்துல நமக்கு வாழ்றதற்கு, இந்த உலகத்துல ஒரு மதிப்பாய் இருப்பதற்கு ஒரு சம்பளம் நமக்கு தேவை, ஒரு வருமானம் நமக்கு தேவை, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல நம்ம ஒரு பெரிய கோடிக்கணக்கில் சொத்து பண்ணிட்டு பரலோகத்துக்கு ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. இந்த உலகத்தோட நமக்கு அது என்ன பண்ண போகுதுன்னா முடிஞ்சிட போகுது, அவ்வளவுதான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி கையேந்தாதபடி, மற்றவங்களுக்கு சாட்சியா நம்மளை பிளஸ் பண்ற கர்த்தர் நமக்கு இருக்கிற, நம்ம அதன் மேல நாட்டம் வைக்க போறது இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தராரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நினைச்சுக்கங்க, உங்களுடைய வேலையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுல முழு மனசு உங்களுக்கு வேணும். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, முழு மனசோட அதை செய்யுங்க. அது ஒண்ணும் இல்லை, அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தை நான் எப்படி செய்யறேன் அப்படின்னு சொன்னா, கஷ்டமா இருந்தாலுமே எப்படி செய்யறேன்னா சந்தோஷமா செய்யறேன், மகிழ்ச்சியா செய்யறேன். அப்போ உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை எதுவா இருந்தாலும், அதான் திராட்சை தோட்டத்திலே இருந்துட்டு நீங்க மன வேதனையோட திராட்சை ரசத்திலே பிழிகிறது அது ரசம் இல்ல, அது விஷம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறது மாதிரி, நீங்க உங்க வேலையை, உங்களுடைய காரியத்தை வெறுப்போட நீங்க செஞ்சீங்கன்னா, மன வருத்தத்தோட செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா மாறிடும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு என்ன நேரிடுகிறது, நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கிறீங்க, எந்த ஃபீல்டுல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு, மாத்திட்டே இருக்காம, அதுல உங்களுக்கு ஞானம் இல்லையா, அதுல உங்களால செய்ய முடியலையா, நான் நம்புறேன் ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர். கர்த்தரால முடியாதது ஒண்ணும் இல்லை. நம்ம ஒன்றும் படிச்சுட்டு வந்தவங்க இல்லை. நம்முடைய படிப்பு இன்னைக்கு படிச்சதுல ஒண்ணுமே நம்ம அதை பண்ண போறது இல்லை. நீங்க 10th வரைக்கும் படிச்சீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு பயன்படுதா? +2 வரைக்கும் படிச்சது ஏதாவது பயன்படுதா? முட்டி படிச்சோம்ல, ஒரே லெசனா படிச்சோம்ல, எத்தனை எஸ்ஏ கொஸ்டின் படிச்சோம், ஏதாவது இன்னைக்கு இருக்குதா? அப்போ ஒண்ணு நினைச்சுங்க, நீங்க படிக்கிறத வச்சோ உங்களுடைய திறமைகளை வச்சோ இல்லை, அந்த சமயத்திற்கு ஏற்றதை நமக்கு தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு.